தாவேக்காவுக்கு ஓட்டுப்பட்ட 108 தொகுதியிலையுமே 95% மக்களுக்கு தான் ஓட்டுப்பட்டது பிசிலுக்கு ஓட்டுப்பட்டோம். ஆனால் வெற்றி பெற்ற எம்எல்ஏ யாருன்னே தெரியாது போட்டோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக்கா அமைச்சரில் பெரும்பாலும் 90% அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிக்கிட்டார்கள். நீங்கள் ஒன்று ரெண்டு தான் ஆடியோ வெளியே வருது, வெளியே வராத ஆடியோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? அத்தனை பேரும் வெள்ளை மட்டில் கையை விடுறாங்க. இந்த ஆட்சி மக்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க. சீனி சக்கரை சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்ற நிலைப்பாடு தாவேக்கா அரசு நோக்கி செல்கின்றது. அதனால தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 108 தொகுதியில் எந்த தாவேக்கா எம்எல்ஏவாவது தொகுதி மக்களை சந்தித்தேன், தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செஞ்சு கொடுத்தேன், தொகுதி மக்களுடைய கோரிக்கை மனுக்களை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தேன்னு ஒருத்தரை சொல்லுங்க. யாருமே சட்டசபை கொடுப்போது அதில் 2500 தருவாங்களா, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவாங்களா, வேலையில்லா மாணவர் பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா தருவாங்களா, இது பல்வேறு விஷயங்கள் தான் எல்லாம் தயாராக வெயிட் பண்ணுங்கன்றாங்க. என்ன தயாராது என்ன வரும்? இப்போ தனுசூர் அவருக்கும் ஆசை போச்சு, கட்சி ஆரம்பிக்க போறாச்சு. இப்போ எல்லாரும் அண்ணாமலை அடுத்து கட்சி ஆரம்பிக்க போறாரு. எல்லாரும் கட்சி இருக்கிறது ஒரு மனுஷன் ஒரு ஓட்டு போடுறது யாருக்கு? பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்குது, பெண் அமைச்சரோட ஆடியோ. அதில் ஒரு நபரை சொல்கிறாங்க, இது மாதிரி லக்ஷ்மணன் ஒரு நபர் போயிட்டு எல்லா ஆஃபீஸில் போய் பல ஸ்வீட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆடியோ. ஏன் ஒரு ஒன்றிய செயலாளர் தம் பகுதியில் போயிட்டு இது மாதிரி அலுவலகங்களில் போயிட்டு, அதாவது ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்களில் ஸ்வீட் பாக்ஸ் தருது, இவங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டமன்ற உறுப்பினருக்கு? பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் போது 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் 32 மந்திரி இல்லை 34 மந்திரி போடுவாங்க. மந்திரி போடும்போது பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் 4 மாவட்டம். 4 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சில இடத்துல திருச்சிக்கு மட்டும் மந்திரி போடுவாங்க, சில இதில் அரியலூர், பெரம்பலூர், அந்த அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை 3 மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி போடுவாங்க. அதுபோக ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு மாவட்டம் இன்சார்ஜ் கொடுப்பாங்க. அதுபோல் அடுத்தது என்னென்னா, அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு அந்த மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்தை போடுவாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிப்பு பெட்டி தான். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா இப்போ பொதுவாக அறையில் ஆடி தான் அம்பலத்தில் ஆடணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பரதநாட்டியத்துக்கெலாம் சொல்லுவாங்க. அதே போல் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் இதில் இந்த இனிப்பு பெட்டி வாங்கல கரைகண்ட கப்பல்கள். எப்படின்னா திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் டெண்டர் எடுக்கிறவங்க ஒப்பந்ததாரர்கள்லாம் அந்த அதிமுக சார்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சரும், அதே போல் எந்த மாவட்டத்தில் வேலை நடக்குதோ அந்த மாவட்டத்தில் உள்ள மந்திரி, கலெக்டர், எஸ்பி 3 பேர் அனுபவ போட்டுக்கணும் சார். நல்லா கேட்டுங்க சார். அந்த மாவட்டத்தில் உள்ள நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்து நீங்கள் மந்திரியாக இருக்கீங்களா, அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஒப்பந்ததாரர்களும், ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட் போர்டு, டுவிக்கோ, பிடபிள்யூ, நீர்வளத்துறை, கனிம வளத்துறை எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ள வந்துடணும். ஏன்னா நீங்கள் தான் மாவட்ட மந்திரி. இந்த மாவட்ட மந்திரியும் மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் 3 in 1 அன்கோ போட்டுட்டாங்கன்னா மொத்தமாக நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற நிலைப்பாடு வரும். இதில் பார்ட்டி ஆஃபீஸு, தான் சார்ந்த கட்சிக்கு பார்ட்டி ஆஃபீஸு, பார்ட்டி ஃபண்டு, பிஎஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே பேரில் 7.5% இருந்தது. இப்போ திமுக பேரில் 10, 12, 15 அந்த மாதிரி விலைவாசி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தாவேக்கா பொறுத்த வரைக்கும் புதுசு, அவங்க சந்தைக்கு புதுசு, மார்க்கெட்டுக்கு புதுசு, எல்லாமே புதுசு. கவுன்சில் எலெக்ஷன் நின்னா கூட ஒரு 10 ஓட்டு வாங்க முடியாத ஆட்கள் எல்லாமே இன்றைக்கி எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று எம்பி, அதாவது மந்திரி, வாரியர் சேர்மன் வரணும்னா அவங்களுக்கு தலைகால் தெரியல. திடீர்னு நீங்கள் உங்கள் கையில் ஒரு கொஞ்சம் போல் தேனை கொடுத்தா நக்கலாம். அதே தேனை ஒரு பாட்டில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுங்க, குடிக்கவும் செய்வீங்க, நக்கவும் செய்வீங்க, 4 ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி கொடுப்பீங்க. இது ஒரு நிலைப்பாடு, சாமானிய ஒரு நிலைப்பாடு. ஸோ தாவேக்கா அமைச்சர்களை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அரசியல் படிச்சுட்டு ஒன்றும் வரல, அல்லது கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இம்பானி ஸ்டாலின் வாரிசு அரசியலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. திமுகவினர் அதிமுகவினர் வேண்டாம் என்று மக்கள் அவர்களை புறக்கணித்தார். ஆகவே புதிய ஒரு அரசியல் கட்சி தேவை என்று விஜய் ஆரம்பித்தார். ஆகவே மக்கள் அனைவரும் விஜய் பின்னால் போனார்கள். அப்போ விஜய் பின்னால் போனாலே வேப்பலை யாருன்னா இந்த மக்களுக்கும் தெரியலங்க. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டுப்பட்ட 108 தொகுதியிலையுமே 95% மக்களுக்கு
தான் ஓட்டு போட்டது பிசுலுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் வெற்றி பெற்ற எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. விஜய்க்கு போட்டோம். விஜய்க்கு போட்டோம். ஆமாம். ஸோ அதனால் எம்எல்ஏ யாருன்னு தெரியாக்கும் போது இந்த மாதிரி நிலைமை. இப்போ ஜெயிச்சு ஆட்சியில் வந்தோன்னா தாவேக்கள மொத்த ரசிகர்களும் என்ன பண்ணனா, சட்டமன்றத்தில் ஒரே செல்ஃபி. என்ன பண்ண முடியும்னு சொல்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் செல்ஃபி. ஒரு எம்எல்ஏ வந்து அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற அரசு அலுவலகங்களை ஆய்வு பண்ண போனால் அந்த எம்எல்ஏக்கு எங்கே இருக்கணும்னு தெரியாது. அவன் சம்மந்தப்பட்ட அந்த கமிஷனர் அறையில் சேரில் உட்காந்துருக்க உட்காரக்கூடாது. ஏன்னா அது வந்து அதிகாரிக சீட்டு, நீங்கள் எதிரில் தான் போட்டு இருந்து உட்காரணும். அப்போ என்ன பண்ணிப்பாங்க? உதாரணத்துக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை செயலராக இருந்தார். அந்த சட்டப்பேரவை செயலர் சமயத்தில் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் தான் அந்த எம்எல்ஏக்களை வரையறைக்கப்பட்ட அந்த கைட்லைன்ஸ் கொடுக்குறது. அப்போ கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது எம்எல்ஏக்கள் போகிற தாவேக்க மட்டும் சில கைட்லைன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இங்கே வந்து சத்தம் போடக்கூடாது. நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கையா? அவரை போய் கெட்ட பேசும்போது அவர் பார்த்தாரு, எவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்கது. பெருந்தலைவர் காமராஜர், ராஜாஜி, பக்தவசலம், எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்களாம் அமர்ந்த அந்த நாற்காலியில் போய் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஒரு லெவல் இங்கே ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் இங்கே நம்ம பயணித்தா வேலைக்கு ஆகணும். அவர் ராஜினாமா போயிட்டார் வந்து. அது பிறகு சாந்தினூர் மேறப்பட்டாங்க. இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பேசக்கூடிய கேட்கக்கூடிய வல்லமை மிக்க தலைவர்னா 2 அமைச்சர்கள் தான். ஒன்று ஜேசிடி பிரபாகரன் சட்டப்பேரவை சபா தலைவர், இன்னொன்று செங்கோட்டையன். மீதி எல்லாருமே சந்தைக்கு புதுசு. அப்போ சந்தைக்கு புதுசுன்னு போது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு கார்பரேட் டீலிங்கில் இருக்கார். புஷியானந்த் அவர் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கார். அப்போ கட்சிக்கு பார்த்தா புஷியானந்தா பாரு, வியாபாரத்தை பார்த்தா ஆதவ அர்ஜுனா பாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லா தாவேக்களுக்குள்ள எல்லா அமைச்சர்கள்ட்டையும் ஒரு சீனியர் பிஏ வந்து ஆதவ அர்ஜுனா போட்ட ஆள். அது நீங்கள் புரிஞ்சுடுங்க. ஏன்னா 2006 திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லா அமைச்சர்கிட்டையும் அழகிரிக்குன்னு ஒரு பிஏ போட்டுப்பாங்க தெரியுமா? அழகிரி குடும்பத்திலேருந்து கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் எல்லா அப்ளிகேஷன் டெண்டருக்குன்ற, அதாவது திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் தென் மாவட்ட தளபதியாக இருந்த அழகிரி அவருடைய நிர்வாகத்திற்கு தேவையானவர்களுக்கு அவர் எல்லா துறைக்கும் மந்திரிக்கும் ஒரு பிஏ போட்டு அந்த மந்திரி வருவார், ஐயா பெரியவருக்கு மேட்ரு சரி முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ தாவேக்கு ஆட்சியில் வந்தோன்னா ஆதவ அர்ஜுனா தன்னுடைய ஆட்கள் எல்லாமே இந்த அமைச்சருடைய கண்காணிப்பு, அமைச்சர்களை வெள்ள மண்டியில் கைவிடுறாங்களா, யார்கிட்டே பேசுகிறாங்களா, பேரம் பேசுகிறாங்களா, அமௌண்ட் நிறைய வாங்குறாங்களான்னு ஒவ்வொரு துறைக்கும் இவருக்கு நம்பிக்கையான ஒரு பிஓ தனியாக போட்டாச்சு. இது போக துறை சார்ந்த நிர்வாகத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியிலேருந்து ஒரு ஆட்களையும் போட்டு 4-5 பிஏக்களை போட்டாச்சு. இன்னும் பொலிட்டிக்கல் பிஏ பெரிய, அதாவது திறந்த வழி கழிப்பிடம்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அதை மாற்றதுக்காக தான் வீட்டுக்கு கழிப்பிடம் வைக்கணும், மத்திய அரசு நிதி கொடுக்குது. இப்போ திறந்த வழி கழிப்பிடம் என்பது ஓப்பனாக நீங்கள் காசு வாங்கணும். அப்போ அதுக்குன்னு புரோக்கர் தேவை. அந்த புரோக்கருக்கு தான் பொலிட்டிக்கல் பிஏன்னு சொல்கிறது. புரியுதா? பொலிட்டிக்கல் பிஏ தான் அந்த புரோக்கர். இப்போ எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாருமே திடீர்னு காசு கையில் வந்தோடனே ஓஹோ இதில் காசு வருதா என்ன போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊராட்சி, பேராட்சி, நகராட்சியில் போய் நான் யார் தெரியுமா, நான் தான் ஒன்றிய செயலர், நான் யார் தெரியுமா மாவட்ட செயலர், ராயா பைய உழைச்சுவேன், நான் எங்கள் மந்திரி சொன்னால் கேளுங்கன்னு சொல்லும்போது இது மந்திரிக்கு தெரியாமல் ஒரு டீலிங். ஆக்சுவலாக திமுக அண்ணா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற தாசில்தார், வில்லேஜ் ஆஃபீஸரு, ஊரக வளர்ச்சித்துறை, அத்தனை துறை மாவட்டத்தில் அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர், பெர்மோஷன். இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் இருந்துச்சு. இப்போ தாவேக ஆட்சியில் ஒரு பெண் அமைச்சரே வந்து எனக்கு தெரியாமல் கான்ட்ராக்ட் வெளியே போகிற மாதிரி, அதாவது அது தொடி தான் இருக்குது வைங்க, கான்ட்ராக்ட் போகுது, அது எப்படி அவன் வந்து ஜெட்டியோடு உட்கார வச்சுருக்கேன் ஜெயிலில். அது சார் திரும்பவும் சொல்கிறேன் சார், இந்த தாவேக அமைச்சர் யாரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த பட்டதாரி கிடையாது, பட்டதாரிகள் கிடையாது. இல்லை ஊழலற்ற ஆட்சி அமைப்போன்னு சொன்னாங்க, அது கேட்குறேன். அதுக்கு தான் நேற்றுக்கு பாட்டாளி கட்சி தலைவர் அன்புமணி சொல்லியிருக்காரு, திமுக எதிர்ப்பான திமுக என்ற ஊழல் கட்சிக்கு எதிராக தான் மக்கள் தாவேக ஓட்டு போட்டாங்க. தாவேக ஆட்சி அமைச்சர்னு ஒரு 10 நாள் புதுக்கால குளிப்பாட்டுவாங்க, கிராமத்தில் புதுக்கால குளிப்பாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளிப்பாட்டினாங்க. இப்போ பார்த்தா பழைய குடி கதை திரடி ஆகி போச்சு. தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அரசு துறை அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு மீது நம்பிக்கை இல்லை என்று நிலைப்பாடு மக்கள் மீதில் பிம்பமான கட்டமைப்பு உருவாகி போச்சு. காரணம் என்னவென்றால் அன்றைய ஜெயலலிதா அவர்களும் அன்றைய கலைஞர் அவர்களும் உளவுத்துறையுடைய கண்காணிப்பிலையும் ஊடகங்கள் என்ன சொல்லுது, மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் பிஆர்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் செய்தியை படித்தா எங்கெங்கே பிரச்சனை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக அமைச்சரில் பெரும்பாலும் 90% அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிக்கின்றார்கள். நீங்கள் ஒன்று தான் ஆடியோ வெளியே வராத ஆடியோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? அத்தனை பேரும் வெள்ள மண்டியில் கையை விடுறாங்க. இதுக்கு இனிப்பு பெட்டி, அந்த காலத்தில் லட்சங்கள் கோடிகள்னு சொல்லக்கூட இப்போ சிம்பிளாக இனிப்பு பெட்டி, இல்லை லட்டு என்றாலும் இனிப்பு தான். இனிப்பு பெட்டினா காமன் இதாகும். அப்படி இந்த இனிப்பு பெட்டியான ஒரு நிலைப்பாடு உருவாகின்ற போது அந்தந்த மாவட்ட செயலர்கள் அங்கே யாரெல்லாம் மந்திரிக்குள்ளே என்ன ஆசை வந்து போச்சுன்னா, தாவேக்கால எல்லா இடத்துலையும் 4-5 கோஷ்டி உருவாகி போச்சு. அதிமுக சார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எனக்கு சந்திக்கல,
தாவேக அரசு அமைத்துள்ளது. இந்த அரசு இதுவரையிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை அவர் சந்திக்கவில்லை. பொதுவாக எல்லா கட்சியிலுமே உள்ளாட்சி மன்றத்தில் முடிஞ்ச பிறகு அடித்தடி வெட்டு குத்து கோசி பஸ் நடக்கும். அதுக்கு முன்னாலே இங்கே பெரும் பிரச்சனை அட்ராசிட்டி ஓடுறது காரணம் எல்லாரும் அலப்பறை பிடிச்சு அலையிறாங்க. காசு காசு எல்லா மாவட்டத்துலேயும் ஒன்று பொறுப்பு அமைச்சர், ஒன்று அந்த தொகுதியோட அமைச்சர். ஆமாம். இது பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிவகாசி, தென்காசி இந்த போன்ற பகுதியில் வந்து கீர்த்தனாவும் அமைச்சராக இருக்காங்க. இந்த மகேஸ்வரியா அவங்களும் அமைச்சராக இருக்காங்க. இப்போ 2 பேருக்குள்ளே ஏற்கனவே பேர் வச்சுல பிரச்சனையாச்சு. இப்போ திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் ஃபங்க்ஷனில் 2 பேருமே வந்து நாங்கள் பெண் சிங்கங்கள் ஒன்றாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்வேஷ் பகுதியில் இதே பிரச்சனை இருக்குது. அவர் பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தொகுதி அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இதனால் பல்வேறு தொகுதி. ஒரு சின்ன உதாரணம், பர்வேஸ் என்ற அமைச்சர் ஜனநாயகம் படம் பார்த்து தேங்கி அழுதுறது அவரே தான். ஐயா தெரியுமா அழுதாரு? உங்களுக்கு யாருக்குமே தெரியல, இதுவரையும் யாரும் சொல்லல. ஐயா அவர் அழுதது வேற. ஜனநாயகம் படம் பார்த்து அவர் அழல. அவருக்கு ஏன் மனசுக்குள்ள அழுதாருன்னா, இந்த விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் மந்திரி ஆயிட்டாரு. எங்க அப்பனே அவர் தான் ஜோலியா முடிச்சாரு, என்னையும் ஜோலியா முடிச்சு செல்லா காசு கருவேப்பிலை மாதிரி தூக்கி வெளியப்பட்டாரு. இன்னைக்கு நாங்க மந்திரி ஆயிட்டோம். ஆனா விஜயபாஸ்கர் வந்து மாப்பிள்ளை நாடகம் ஐயா. அதாவது அமுதிப்படை சத்யராஜ் படம் பார்த்தீங்களா? அமுதிப்படை சத்யராஜும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் ஒன்று தான் சார், வேறு எந்த இதுவும் கிடையாது. இன்னும் ஒரு படம் எப்படி ஏற்படா, கோடி ராமகிருஷ்ணன் எழுதின ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, இதுதான் இது ஒரு நல்ல ஒரு படம் வந்து அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் வெளில எப்படிலாம் டீல் பண்ணுவாங்க ஒரு படம் வந்து அந்த படத்திலே ரொம்ப மோசமான அரசியலை வச்சு எழுதுவாங்க வந்து. ஸோ அதனால் விஜயபாஸ்கரை கண்டு தான் அவர் எதிர்காலத்தில் எனக்கு சீட்டை இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்வேஸ் வெளியே போயிடுவார். புதுக்கோட்டை தாவேக ரசிகர் மன்றம் கேள்விக்குறியான நிலைப்பாடு இருக்கின்றது. கரூர் மாவட்டம் கூட பரவாயில்ல, ஆனால் புதுக்கோட்டையில் காணாமல் கூடவே இருந்து கொல்லக்கூடிய ஒரு வேதி தான் கிட்டத்தட்ட எத்தனை அவருக்கு நான் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பணம் இல்லையா? இவ்வளோ பணம் வச்சு தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கும் இன்றைக்கி அவர் தான் டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பொறுப்பு மந்திரின்னு சொன்னீங்கல்ல, உதாரணத்துக்கு திருச்சியில் திமுக ஆட்சியில் கே நேரு இருந்தார். சில காலமாக சேலத்தில் இன்சார்ஜ் பார்த்தாரு. அதுக்கு பிறகு திருநெல்வேலி இன்சார்ஜ் பார்த்தாரு. இந்த இன்சார்ஜ் பார்க்குற மந்திரி கமிஷன் உண்டு தெரியுமா? இந்த இன்சார்ஜ் பார்க்கக்கூடிய மந்திரிக்கு எந்த மாவட்டத்தின் பொறுப்புக்கு அமைச்சராக இருக்கின்றாரோ அந்த பொறுப்பு அமைச்சருக்கு அங்கே நடக்கக்கூடிய அத்தனை பணிகளிலும் 1/2% கமிஷன் சார். அந்த 1/2% கமிஷனை வாங்குவதற்கு இந்த பொறுப்பு மந்திரி தனியாக ஒரு பிஏ போட்டு வசூல் பண்ணுவார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி தான் நேரு பண்ணார். அப்போ என்ன ஆகும், நான் பொறுப்பு அமைச்சருக்கும் அந்த மாவட்ட மந்திரிக்கும் இப்படி ஆகும், கீரியும் பம்பும் ஆகும். இப்போ இந்த ஆடியோவில் ரிலீஸ் ஆகுதுங்கிறீங்களே, எல்லாமே உள்கட்சி தான், சொந்த கட்சிக்காரர் தான் பண்ணுறான். அது வேறு நீக்கிட்டாங்க போட்டுருக்காங்க. ஆமாம் சார், நீக்கிறாங்க சார். இப்போ தாம்பரத்தில் எம்எல்ஏ சரத்குமார் அவர் வந்து போதையில் சுற்றினாரு, கடலில் பாட்டு பண்ண, அது யார் பண்ணா? சொந்த கட்சிக்காரன் தான் பண்ணாங்க. அதில் வந்து சில்லறை வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி இருக்குது, கார்பரேட் மினிஸ்டர் இருக்கிறாங்க, ரீட்டைல் பிஸ்னஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க, நிறைய மினிஸ்டருங்க புஷி ஆனந்த் ஆதரவாளர் இருக்கிறாங்க. அதாவது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களில் இருந்து எம்எல்ஏ ஆனவங்க எல்லாமே புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள். இப்போ லேட்டஸ்டாக கார்பரேட் டீலிங் எல்லாமே ஆதவர்ஜுன ஆதரவாளர்கள். இப்போ ஆதரவர்ஜுன ஆதரவாளர்களுக்கும் புஷி ஆனந்த் ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய பனிப்பொரு உச்சத்தில் போயிருக்குது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியாது. காரணம் அவர் மந்திரி, அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி சபையை அவர் தான் கையில் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறீங்க? அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்ற நிலைப்பாடு தாவேக அரசு நோக்கி செல்கின்றது. அதனால தான் திமுக இப்போ 10 நாளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவுன்னு சீனப்பட்டாங்க. இப்போ கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிற காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஆடியோக்கள் வெளியே வர மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டோம். என்னடா இப்போ திமுக ஆட்சி வந்தோடனே ஏடிஎம்கே ஆட்சி ஊழல் ஆட்சிக்கு எதிராக திமுக ஆட்சி வர வச்சோன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அதிகாரிகள் மக்கள் நினைச்சாங்க, ஐயோ ஏடிஎம்கேக்காரங்களே இது பரவாயில்லையே, அதை விட பரவாயில்லைன்னு ஆச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழலுடைய சாம்ராஜ்யம் ஆடுது. ஊழலை நாய்வாலை எப்படி நிமுக்க முடியாதோ அதே போல் தமிழகத்தின் ஊழலை ஒழிக்க முடியாது. எப்படி காங்கிரஸ் கட்சி கரப்பான் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சமூக விரோதிகளை அங்கு அனுப்பி பாஜக அரசை ஆட்டங்காண வைத்தார்களோ, ஆனால் அதே கரப்பாம்பூச்சி கட்சியால் காங்கிரஸ் முகவரி இல்லாமல் ஆகப் போகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி மீது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. காரணம் என்றால் கண்டதே காட்சி கொண்டதே குலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு துறை என்ன அந்த துறையில் மக்கள் எப்படி பயன்படுத்தணும்? இப்போ ஜெகதீஸ்வரி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் பதவி என்று சாதாரண விஷயம் கிடையாது. ஆனப்பட்ட மனோ தங்கராஜ் கொழுப்பு தட்டுன்னு சொன்னாங்களே இல்லையா? அதுபடி சாமு நாசர் இருந்தார். நாசரை எதுக்கு தூக்குனாங்க? திமுகவில் ஒரு அமைச்சரை வீட்டுக்கு அனுப்புறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணா திமுகவில் பொருந்தும், அதுவும் ஜெயலலிதாமா இருக்கும்போது பொருந்தும். திமுகவில் ஆவடி நாசர் ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்டு, அந்த பாலிய நண்பர், அவரே தூக்கி வெளியப்பட்டால் அந்த பாலில் வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்துருப்பாங்க. இப்போ ஜெகதீஸ்வரி வந்து ஏன்னா ஏற்கனவே பெரிய லிஸ்ட் இருக்குது.
இவங்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் அமைச்சரவை மாற்றம் ஏற்பாடு இருக்குன்ட்டு இப்போ ஜெகதீஷோட பதவி பறிப்போகுமா? கண்டிப்பாக ஜெகதீஸ்வரியை மாற்றுவாங்க, தாம்பரம் சரத்தை மாற்றுவாங்க, கீர்த்தனாவை மாற்றுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சர்ச்சையில் சிக்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனுடைய பின்புலத்தோடு இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு சொல்ல முடியாது. ஆகவே கத்திரிக்காய் முத்தும் போது கடைத்தெரு வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஆடியோ வந்து ஓரோ ஆடியோ இதாகுது. காரணம் என்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மீது அரசு துறை சீனியர் அதிகாரிலாம் பெருசாக நம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் ஓடுன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ஏன்னா முதல்ல வந்து பயிற்சி பெற்ற வைங்க. உங்கள் அமைச்சர்கள் உங்கள் எம்எல்ஏக்களுக்கு மக்களை எப்படி சந்திக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எந்த சிந்தனையும் கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 108 தொகுதியில் எந்த தாவேக எம்எல்ஏவாவது தொகுதி மக்களை சந்தித்தேன், தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செஞ்சு கொடுத்தேன், தொகுதி மக்களுடைய கோரிக்கை மனுக்களை ஏற்றுக்கொண்டு உடனே நடவடிக்கை எடுத்துன்னு ஒருத்தரை சொல்லுங்கள். யாருமே சீனில் வர கிடையாது. என்ன வராங்க தெரியுமா? சென்னையில் சில எம்எல்ஏக்களை பார்த்தீங்களா, இந்த ராஜா தேசிங்க படையோட வருவார் பார்த்தீங்கன்னா, டட்டுன்னு வரந்துரு அப்படியே காரில் இறங்குது. கொஞ்சம் ஆட்கள் ரசிகர் வணக்கம் 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 ஜாமின்னு சொல்கிறது, சீட்டில் உட்காருது. ஒரு நாள் கொஞ்சம் முந்திரி பருப்பு பக்கடையும் ஒரு டீயும் சாப்பிட்டு, சார் ஜனங்க வெளியே நிற்கிறாங்க. ஓ நிற்கிறாங்களா, ஒரு வாங்க வாங்க, என்ன ஐயா பட்டா மேட்ரு, ஐயா சிட்டா, ஓ அப்படியா சரி எப்போ அதெல்லாம் வாங்கி அனுப்பப்பா, அவ்வளோ இதான் நடக்குது. இது ரீல்ஸோடு எடுத்துருந்தாங்க. இதை வந்து ரீல்ஸாக போட்டு மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜர், அன்னை பாரதம் ஒரு தோட்டம், அந்த அலகாபாத் பூந்தோட்டம் என்று காமராஜரை பற்றி காங்கிரஸ் பாட்டில் கூட கேட்கலாம், அண்ணா நேருவை பற்றி கூட பாட்டு கேட்கலாம். ஆனால் இவர் ரீல்ஸை விடுறது பார்த்தீங்களா என்ன? ஏன் உதாரணத்துக்கு ஜேசிடி புறப்புற அண்ணன் சொன்னார், ஜனநாயகம் படம் பார்த்தால் புத்துணர்ச்சி ஏற்படும் என்ன சொல்கிறார். அது என்ன 5 ஆல்பம் இருந்தால் இல்லை சார், ஒரு புத்துணர்ச்சி. இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லை, 5 ஆல்பம் இருந்து நிவாரணம் தொண்ணியில் போட்டு காப்பினா ஒரு எனர்ஜி ஆகும். ஜனநாயகம் படம் பார்த்தால் புத்துணர்ச்சி ஏற்படுங்கள். அது நான் 5 ஆல்பம் இருந்தால் சாப்பிட்டு உடனே உடம்பு எல்லாம் சரியாக பண்ணிட்டு போகிறது ஒன்றுமே இல்லையே. அப்போ இந்த மக்களை எப்படிலாம் ஏமாற்ற அவர் சொல்லுவார். உலகம் சுட்டும் வாலிபன் பார்த்த அந்த ஃபீலிங் ஜனநாயகம் படத்தில் இருக்குதுன்னா, இதை விட என்னங்க தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்குது வந்து சொல்லுங்கள். இவ்வளோ அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை என்ன, இன்றைக்கி நிலைமை என்ன, மேகதாது மேட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடிநீர் மேட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தில் என்னென்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒன்றுமே முழுக்க இன்றைக்கி உள்ளாட்சித்துறையில் போலி பில்லு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போலி பில்லை போட்டு பாக்கெட்டில் போடுறதுக்குள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது. அது அந்த திட்டப்பணி லோன் தேவைலாம் எதுக்கு வாங்குறீங்க? ஏங்க நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்கினா நம்மளுடைய பட்ஜெட் என்ன வாங்குறீங்க? நீங்கள் இதுவரைக்கும் 20,000 கோடிக்கு கிட்டத்தட்ட 21,000 கோடிக்கு மேலே வாங்கியாச்சு. இது கை செலவுக்கு பைசாயா? அப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு வருமானம் என்ன, எத்தனை லட்சம் கோடி வருமானம் வருது, எதையுமே போய்ட்டு நீங்கள் சிந்திக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளன்னு சொன்னால் இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில் இப்போ வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து இது கூட போகுது, சட்டசபை கூட போகுது. அதில் வந்து 2,500 ரூபா தருவாங்களா, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவாங்களா, வேலையில்லா மாணவர் பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா தருவாங்களா, இப்படி பல்வேறு விஷயங்கள் தான் எல்லாம் தயாராக இது வெயிட் பண்ணுங்கன்றாங்க. என்ன தயாராகுது, என்ன வரும் இது இந்த பட்ஜெட் நீங்கள் சொல்ல போனால் அங்கே நடக்கிற கூத்துக்கள்லாம் பார்த்தா சீனியர் அதிகாரி யாரும் பெருசாக விவரமாக சொல்லலை. ஏன்னு சொல்லணும், அவங்களே என்னடா சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். அந்த அமைச்சரையில் இருக்கிற பாதி அமைச்சர்களும் வழக்குகளையும் பின் குடும்ப சண்டையிலும் சொத்து சண்டையிலும் போய் அடிப்படை கம்பு சுத்தின ஆட்களை போய் இப்போ நடக்க என்னன்னா, ஒரு பொம்மல் ஆட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேர் நடுவிலே நூல் ஒருவன் கையில் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஜனங்க ஓட்டு போட்டாச்சு. இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காரணம் என்ன பண்ண முடியும், ஜனநாயக நாட்டில் மக்கள் சக்தியை மகத்தான சக்தின்னு தலைவர்கள் சொல்கிறாங்க. அந்த சக்தியை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? அதனால தான் இன்றைக்கி இந்த யாரோ சார் சந்தன வீரப்பன் இறந்து போயிட்டார் சார், அவரை என்கவுண்டர் போட்டாங்க. இன்றைக்கி உயிரோடு இருந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து கூட்டணி இன்றைக்கி மந்திரியாக இருப்பார் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் கூட்டணியாக இருந்த வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ 3 எம்எல்ஏலாம் இன்றைக்கி தாவேக்கில் வந்து ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கிட்டு சந்தானை துதிப்போம்னு இருக்கும்போது சந்தன வீரப்பன் மந்திரி கட்சி ஆரம்பித்தா கூட மந்திரி ஆகக்கூடிய காலங்கள் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குது சார். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா கிடையாது, கலைஞர் கிடையாது. அப்போ யார் வேணாலும் எலெக்ஷனை சந்திக்கலாம், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணும் பொய்யா ரீல்ஸை விடலாம், ரியலாக ஆக்கிடலாம், நடிக்கலாம், ஆடலாம், பாடலாம் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து இப்போ தனுசூர் அவருக்கும் ஆசை வந்து போச்சு, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லாச்சு. இப்போ எல்லாரும் அண்ணாமலை அடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, எல்லாரும் கட்சி இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு ஓடுறாங்க. இதனால அப்போ என்ன ஆகுனா, கிடைச்ச வரை லாபம். இது ஒரு நல்ல தொழில் சார். இப்போது சார் நீங்கள் ப்ரைவேட் இவ்வளோ தான் படித்து நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா கூட 25,000 இந்த பிறகு சம்பளம் கிடையாது. ஆனால் நீங்கள் அரசியலில் புகுந்து ஒரு கவுன்சில் ஆனாலே, சென்னை மாநகராட்சி கவுன்சில் ஆனாலே 5 வருஷத்தில் 5 கோடி ரூபா பணத்தைக்கு 50 கோடி ரூபா பணத்தைக்கு போட்டு போயிடலாம். ஃபாரின் கார் உங்களை தேடி எல்லாமே வரும். உங்களுக்கு தேவை 10 அடியாள் தான் தேவை. உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தேவை 10 அடியாள். இவ்வளோ இருக்குது. பட் இந்த மேயர் பிரியா மேலே வழக்குகள்லாம் பல தொடுக்கப்பட்டிருக்கு, தொடுக்க போகிறாங்க.
அந்த பல விஷயங்கள்லாம் சொல்லப்படுது என்ன சார்? அத்தனை நடிப்பு சார், அத்தனை நடிப்பு. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரோ துறை சார்ந்த அமைச்சருங்க கிடையாது. உள்ளாட்சித்துறையில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 மாநகராட்சி, 490 பேராட்சி, நீங்கள் வந்து 138 நகராட்சியில் 75% பேமெண்ட்டை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கும் கொள்ளை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா திமுகவில் தான் உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கிறாங்க. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வேற ஒரு ஆள் மூலமாக, சில நபர்கள் மூலமாக, சில சோர்ஸ் மூலமாக பேசி கதம்லாம் ஒன்றுமே வராது. காரணம் என்றால் இந்த ஊழலை நீங்கள் உள்ளாட்சித்துறையில் பிரியா மேட்டு சொன்னீங்க. பிரியா மேட்டு நீங்கள் மேயர் பேருனா அன்னைக்கு கார்பரேஷன் கமிஷன் யார் இருந்தார்? சென்னை கார்பரேஷனில் குமரகுருபரன் இருந்தார். இன்றைக்கி சம்ரான் வந்திருக்கார் தாவேக ஆட்சியில். ஏன் குமரகுருபரன் தெரியாதா? அது மாதிரி ககன் சிங் பேடி சென்னை கார்பரேஷனில் இருந்து சிஎம் பேசுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை கண்மாய் வண்டியிலே போலீஸுக்கார மூலமாக தொங்கி போனீங்களே, அன்னைக்கு ஜால்ரா போட்டிங்களே, அதே ககன் சிங் பேடி இன்னைக்கு தான் நகராட்சி செயலர் செக்ரட்டரியாக இருக்கார் சார். சென்னை கார்பரேஷனில் அன்னைக்கு ஹெல்த் டிசியாக இருந்த வந்து மதுசூதன ரெட்டி இன்னைக்கு நகராட்சித்துறை இயக்குனர். சென்னை மாநகராட்சியில் ஒர்க் டிசியாக இருந்த சம்ரான் இந்த சென்னை மாநகராட்சி கமிஷனர். தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் இருந்த பிரியங்கா இந்த பேராட்சித்துறை இயக்குனராக இருக்கிறாங்க. அதே போல் அமுதாவல்லி அவர்கள் பிடி பழனிராஜனுக்கு உறவினரான அமுதாவல்லி அவர்கள் இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனராக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இவங்களுக்கு தெரியாதா? காரணம் என்றால் கடந்த திமுக ஆட்சியில் இருந்தவங்க தான் இன்னைக்கு இந்த தாவேக ஆட்சியில் இருக்கிறாங்க. எப்படி அவங்க ஊழலை கொண்டு வருவாங்க சொல்லுங்கள்? எப்படி? அப்போ ராதாகிருஷ்ணன் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு கொடுத்தீங்க. இப்போ யூடியூபர் என்ன சொல்கிறாங்க? அவருக்கு ஏன் கொடுத்தானா 2 மாதம் கழிச்சோன்னா அவர் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங், கௌரவ போஸ்டிங் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உமாநாத்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஏன் உமாநாத்? அவர் கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு ரகசியங்களை கசிய விட்டார். ஆகவே நாங்கள் போலீஸை வச்சு கண்டுபிடிச்சோன்னா அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு உமாநாத்தில் சார் உங்கள் ஆட்சியில் பல உமாநாத்துகள் இருக்கிறாங்க. கார்த்திகன் யார்? திமுகவில் இருந்தவர் தானே. பிரகாஷ் யார்? திமுக ஆட்சியில் இருந்தவர் தானே. இப்படிப்பட்ட அதிகாரிலாம் யார்? திமுக ஆட்சியிலே அங்கே வைத்து நீ பாதி நாம் பாதி கொள்ளையெடுத்து கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கி ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையில் அதிகாரிகள் இருக்கின்ற போது எப்படி இந்த ஊழல் வெளியே வரும்? எல்லாம் சும்மா ட்ராமா சார், நடிப்பு, நாடகம். இவங்களுக்கு ஏன்னா முதலமைச்சரோ துறை சார்ந்த அவர் யாரும் அதெல்லாம் அவங்க யாரும் கவனத்தை செலுத்த கிடையாது. கண்டிப்பாக சார், இதுதான் நிலைமை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.